ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நாளைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோன்னா கார்த்திகை மாத அமாவாசை. பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குமே தனித்துவமான சிறப்புகளானது இருக்கும். அதனால தான் எல்லா அமாவாசைகளிலுமே வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு சிலர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அமாவாசைகளாக வரக்கூடிய ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசைகளை மட்டும் வழிபாடுகள் செய்வாங்க. ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு அமாவாசையுமே சிறப்பானது தான். ஒவ்வொரு அமாவாசைக்குமே நிறைய ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்ருக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதனால் மாதம் மாதம் அமாவாசை வழிபாடு எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. முன்னோர்களை வழிபாடுகள் செய்து அவங்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு உரிய சிறப்பான இந்த அமாவாசை நாள் இன்னும் எவ்வளவு சிறப்புகளோடு இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் இந்த டைமில் நம்ம செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்றத பற்றி தான் நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கும்பராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2025ஆம் ஆண்டினுடைய அமாவாசை நவம்பர் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது நாளைக்கு வந்திருக்கு. இந்த அமாவாசை திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:28 துவங்கி நவம்பர் 20ஆம் தேதி பகல் 12:31 தான் அமாவாசை திதியானது முடியுதுங்க. ஸோ இந்த அமாவாசை நாளில் முக்கியமாக இந்த 5 விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு செல்வ வளம், அதிர்ஷ்டம் இது எல்லாமே அதிகரிக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்குரிய நாள், ரொம்ப நல்ல நாள், நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த 5 விஷயங்களை மட்டும் மறக்காமல் செய்யுங்க. முதல்ல செய்ய வேண்டியதுன்னா புனித நீராடல். அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து பக்கத்தில் ஆறு குளம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த நதிகளில் போய் நீங்கள் புனித நீராடுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நதிகளில் நீராட முடியாதவங்க, பக்கத்தில் ஆறு குளம் இந்த மாதிரி எதுவும் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா வீட்லேயே நீங்கள் குளிக்கிறீங்கன்னா கங்கை தீர்த்தம் வச்சுருந்து அதை அதோட கலந்துக்கோங்க. ஸோ அப்படி குளிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் குளிக்கிறீங்க அப்படின்னா குளிச்சதுக்கு அப்புறமா ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு நீங்கள் தண்ணீர் படைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறது. அமாவாசை அன்னைக்கு மாலையில் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த விளக்கு நீங்கள் எங்கே ஏற்றலாம் அப்படின்னா உங்கள் வீட்டோட நிலவாசல்லையோ இல்லைன்னா துளசி மாடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா துளசி மாடத்துக்கு முன்னாடியே ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. இந்த விளக்கு யாருக்காக நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு நைட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு சனி பகவானுக்காக. அதாவது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தோஷங்கள் இதெல்லாம் நீங்கிறதுக்காக இந்த விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த அமாவாசையில் செய்யுங்க. இந்த அமாவாசையில் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதுனால பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய அருளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளை தொடர்ந்து செய்துட்டு வந்தோம் அப்படின்னாவே நல்ல அதிர்ஷ்டம் தெரிய ஆரம்பிக்கும். வீட்டில் செல்வ வளம் எல்லாமே அதிகமாகும். மூணாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அரச மர வழிபாடு. பொதுவாக அரச மரத்தை மாலை நேரத்தில் சுற்றி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அமாவாசை பொழுதில் மாலையில் நீங்கள் அரச மரத்தை நீங்கள் சுற்றி வரலாம். அந்த அரச மரத்துக்கு அடியில் ஒரு கடுகு எண்ணெய் வச்சு நீங்கள் தீபம் போடுறது ரொம்ப நல்லது. கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 எண்ணெயில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி அன்றைக்கி நீங்கள் ஈவினிங்கில் விளக்கு போடுங்க. இந்த விளக்கு ஏற்றும் பொழுது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை உச்சரித்தபடியே செய்யுங்க. இதை செஞ்சுட்டு அரச மரத்தை நீங்கள் சுற்றி வர்றது ரொம்ப நல்லது. இது மாதிரி செய்யும் பொழுது பித்ருதோஷத்தை கண்டிப்பாக போக்க முடியும். பித்ருதோஷம் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய பரிகாரங்கள்லாம் செலவு பண்ண முடியாதவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக பித்ருதோஷம் போயிடும். அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தை வழிபாடு செய்கிறது முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக் கொடுக்கும். ஸோ இது தவிர உங்களுக்கு மகிழ்ச்சி, செல்வம் எல்லாமே கிடைக்கும். அடுத்ததாக பெருமாள் வழிபாடு. ஸோ பெருமாள் வழிபாடை அமாவாசை அன்னைக்கு செய்தோம் அப்படின்னாலும் நமக்கு ரொம்ப நல்லது, செல்வ வளம் கிடைக்கும். பெருமாளுடைய விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பஞ்சாமிர்தத்தால் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். விக்கிரகம் இல்லை அப்படின்னா படம் வச்சுருக்கீங்கன்னா படத்துக்கு முன்னாடி நீங்கள் பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. துளசி இலை, மஞ்சள் நிற பூக்கள், சந்தனம், இனிப்பு இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யணும்.
ஸோ இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுதும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை மறக்காமல் சொல்லி வழிபாடுகள் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா பெருமாளுடைய 108 திருநாமங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இதனால் நேர்மறை ஆற்றல் அதிகமாகும், வாழ்க்கையில் செல்வ நிலை அப்படின்றது உயர்ந்துக்கிட்டே வந்து போகும். அடுத்த 5வதாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் மாவிளக்கு போடுறது. அமாவாசை அன்னைக்கு மாலையில் மாவிளக்கு ஒரு சில வீடுகளில் போடுவாங்க. அப்படி மாவிளக்கு போடுங்க. இல்லைன்னா களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்கை வந்து நீங்கள் ஏற்றி அதை போய் ஆறு நீர் ஓடக்கூடிய இடங்களில் வந்து எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடணும். இப்படி செய்கிறதுனால நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும், நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5 விஷயங்களை நாளைக்கு எல்லாருமே வந்து செய்யுங்க. இந்த 5மே செய்ய முடியாதவங்க உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுமோ எளிமையாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா எல்லா பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்கள் தான். இதையெல்லாம் வீட்டில் இருந்தே நீங்கள் செய்ய முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இது மாதிரி வரக்கூடிய நல்ல நாட்களை தவிர்க்காமல் நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கமுமே இருக்கவே இருக்காது, எதையுமே வந்து எடுத்து செய்யவே மாட்டாங்க. ஸோ அப்படிலாம் இருக்காதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலுமே அது உங்கள் கையில் தங்கவே தங்காது. முறைப்படி வழிபாடுகள் செய்கிறது, ஆன்மீக ரீதியாக உங்களை ஈடுபடுத்திக்கிறது உங்களுடைய மனசுக்கும் சரி வாழ்க்கையும் சரி ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவில் நீங்கள் அமாவாசையில் என்னென்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க, மறக்காமல் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கும்பராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தாராள மனப்பான்மை கொண்டவர்கள், எல்லாருக்குமே எல்லாமே செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. தாங்கிட்ட இருக்குதோ இல்லையோ எல்லாரும் வந்து கேட்ட உடனே அவங்களுக்கு செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்கள்ட்ட இருக்கும். இயற்கையாகவே ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள் தான் கும்பராசி நேயர்கள். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர், அதாவது நவம்பர் அமாவாசைக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, கும்ப லக்கணத்திலோடு இருந்தாலும் சரிங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள்லாம் இருக்க போகுது. ஸோ எப்போதுமே கும்பராசிக்காரங்க அவங்க செய்யக்கூடிய நன்மைகளை எண்ணியே பார்க்க மாட்டாங்க. நன்றியை மறந்து நடந்து கொள்பவர்களை எளிதில் மன்னிக்கவும் மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேலைகளை பொறுமையாக தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா காத்திருக்கக்கூடியவர்கள் யாருமே வந்து வீணாக போகிறது கிடையாது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பொறுமையை நீங்கள் கடைப்பிடித்து வேலைகளை வந்து நிறைவு செய்து கொடுங்க. அதன் மூலமாக வேலை வந்து ரொம்ப சிறப்பாக முடியும். மேலும் உங்களுக்கு தலைமை பொறுப்பு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் வந்து கிடைக்கும். இதே வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை வந்து அதிகமாகவே செய்வீங்க. வெளியூராக இருந்தாலும் சரி, இல்லை உள்ளூராக இருந்தாலும் சரி, எங்கே செஞ்சாலும் உங்களுடைய பொருட்களுக்கு தேவை அதிகமாக இருக்கும். ஸோ ஏற்றுமதி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வியாபாரம் பார்த்திங்கன்னா மலமலன்னு வந்து நடக்க ஆரம்பிக்கும். முன்னேற்றம் அப்படின்றது எளிமையாக கிடைக்கும். இதே குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும். அதே போல் பெரியவங்கள்ட்ட மரியாதை செலுத்துங்க. பெரியவங்கள்ட்ட நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கணவருடைய பாராட்டுக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எளிமையாகவே வந்து அடைய முடியும். கும்பராசியுடைய பெண்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் வந்து சிறப்பான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை எல்லாத்தையுமே நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துங்க. நல்ல முன்னேற்றமானது கிடைக்க இருக்குது. நிறைய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஏற்பட போகுது. அமாவாசைக்கு அப்புறமா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். அதுக்கு முன்னாடி அமாவாசையில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அதையும் மறக்காமல் வந்து செய்யுங்க. ஏன்னா அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்கள் யாரும் இழந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்துட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கும்பராசியை உடையவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் தேவையில்லாத வம்பு, சண்டை சச்சரவு, வழக்கு இதெல்லாம் வந்து ஏற்படும். ஸோ வேணுங்கிறதுக்குன்னே உங்ககிட்ட வந்து சண்டைக்கெல்லாம் வருவாங்க. அதை எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு பெருசாக்காதீங்க. சண்டையெல்லாம் வந்து புகாமல் நல்ல நட்புணர்வோடு நீங்கள் பழகிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் நட்போடு யாருக்கிட்டெல்லாம் பழகுறீங்களோ அப்போது அந்த இடத்துல உங்களுடைய நல்ல பெயரானது தெரிய வர ஆரம்பிக்கும். அவங்க உங்களுக்கு கெட்டதே செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்யும் பொழுது உங்களுடைய நல்ல பெயரானது
காப்பாற்றிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ கும்பராசினியர்களுக்கு பொதுவாகவே நல்ல ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்க போகுது. ஏன்னா நவம்பர் மாதம் 28ஆம் தேதிக்கு அப்புறமா சனி பகவான் வேற வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் தான். கடனால் சூழப்பட்டிருக்கக்கூடியவங்க, தோஷங்கள் இருக்கக்கூடியவங்க, எந்த ஒரு நோய் நொடியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாமே வந்து காணாமல் போகிறதுக்கு மறக்காமல் இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுதே கண்டிப்பாக அதனுடைய தாக்கங்களை எல்லாம் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகள் அடையிறதுக்கு இதெல்லாம் ஒரு எளிமையான வழி. இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே சிறப்பாக வந்து இருக்க முடியும். இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.